வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான பிரச்சனைங்க. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கன்னடத்து ஐயங்கார் என்கின்ற ஒரு கருத்தை கமலஹாசன் என்கின்ற கலவரஹாசன் அவுத்து விட்டுருக்கார். கமலஹாசன்லாம் நாவடக்கம் தேவை. நீ நடிச்சிருக்க ஒரு சினிமா வருது, அந்த சினிமாவை போய் ப்ரொமோட் பண்ண போகிற. இந்த படத்தில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், உலகளாவிய நடிப்பு நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஏதே ரெண்டு கதையை விட்டுட்டு உனக்கு அங்கே பிரச்சனை வந்ததுன்னா அது குறித்து பேசியா, அது குறித்து கருத்து சொல்லியா? மறைந்த மாபெரும் மக்கள் தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் குறித்து அவதூறு பேசுகிற, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து அவதூறு பேசுகிறிய. கருணாநிதியை கெட்ட வார்த்தையில் திட்டணும்னு சொன்னால் மு.க. ஸ்டாலின்னு சொன்னால் போதும்னு சொல்லி அறிக்கை விட்ட ஆள் தானே நீயே. இன்றைக்கி அதே மு.க. ஸ்டாலின்கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஒரு டிவியை உடைச்சி, டார்ச் லைட்டில் உடைச்சி ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு போன நபர் தான் இந்த கலவரஹாசன் என்று நாட்டு மக்கள் எள்ளி நகையாடுகிறார்கள் என்று சொன்னால் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறாங்க, பல பேட்டிகளில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். நாங்கள் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கின்ற கிராமத்தைச் சேர்ந்த பாரம்பரியமிக்க ஐயங்கார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழ் ஐயங்கார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் இதய தெய்வம் அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஒரு முறை தமிழ்நாட்டில் 70களில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் நான் பிறப்பால் வளர்ப்பால் என் தாய்மொழியால் நான் தமிழச்சி என்கின்ற கருத்தை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். பிறகு ஒரு முறை கர்நாடகாவில் மைசூரில் சாமுண்டீஸ்வரி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ, அங்கே கங்கா கௌரி என்கின்ற திரைப்படத்தில் நடிப்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செல்கின்றார்கள். அப்போ அங்கே இருக்கிற கர்நாடகாவை சேர்ந்த சில அமைப்புகள், நீங்கள் கர்நாடகா பெண் தானே, நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு பெண் என்று பேசலாம் என்று அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி நீங்கள் கர்நாடக பெண் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற அளவிலே அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கின்றார்கள். உடன் நடிக்கின்ற நடிகர்கள் எல்லாம் அம்மா சொல்லிட அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டுடியோ உரிமையாளர் கூட அம்மா அது கொஞ்சம் பிரச்சனை பெருசாக போகும்பொழுது ஒரு 100 பேர்த்துக்கு மேலே ஆயுதங்களோடு குண்டாந்த அடிகளோடு வந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு இப்போவே நான் ஒரு கடிதத்தில் கையெழுத்து கொடுத்தேன். வந்திருக்கின்ற கலவரக்காரர்களால் இந்த ஸ்டுடியோவுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் அந்த சேதத்திற்கு உரிய தொகையை நான் என் சொந்த பணத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் தமிழச்சி தான், நான் தமிழ்நாட்டு பெண் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் தாய் தந்தையர், என் மூதாதையர்கள் கர்நாடகாவிற்கு பிழைப்பு தேடி வந்தார்கள், மைசூருக்கு அங்கே வேலைக்கு வந்தார்கள். அந்த அடிப்படையிலே நான் பிறந்த இடம் வேண்டுமானால் கர்நாடகாவாக இருக்கலாம், நான் பிறப்பால் தமிழச்சி என்பதை அழுத்தம் திருத்தமாக தலைவி அம்மா. ஒரு படத்துக்கு பிரச்சனை வந்தோன்னா ஓடி போயிடுவோன்னு சொன்னீங்க, இந்திய நாட்டை விட்டு ஓடி போயிடுவோன்னு சொன்னீங்க, நீ எல்லாம் ஒரு ஆளா என்று அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள்கள் கேட்டார்களா இல்லையா? ஒரு பிரச்சனையா, ஒரு பிரச்சனை வந்தோன்னா பிரச்சனை இன்னும் ஃபேஸ் பண்ணுறது தானே ஆம்பளை, பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறவன் தான் என் வீரன். நீ ஓடிவிடுவோன்னு சொன்னிய, அது மட்டுமா சொன்ன? ஒரு படம் எடுக்கிற, அந்த படத்தில் ஒசாமா பின் லாடன் நம்ம சென்னையில் மதுரைக்கு வந்த மாதிரி ஒரு கதையை கட்டி ஊட்டிய பொங்கி எழுந்த சிறுபான்மை மக்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களே முறையிட்டார்கள். அவருடைய கோரிக்கையில், சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கையில் இந்த நியாயத்தை உணர்ந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தான் சொன்னார்களே தவிர உன் படத்தை திரையிடுவதற்கு தடை விதிக்கலையே. தவறான வரலாற்று பிழையான ஒரு காட்சியை நீ அமைப்பாய் என்று சொன்னால் அது எப்படியா ஏற்றுக்குவாங்க? நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை இல்லையா? அந்த கடமையை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்த பொழுது அதை மிகச் சிறப்பாக கையாண்டார்கள். அந்த காட்சியை நீ நீக்கிட்ட, முடிஞ்சு போச்சே. எந்த தடையும் இல்லாமல், எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் உன் படம் வெளிவந்து. கமலஹாசன் என்கின்ற கலவரஹாசன் தனது வயோதிக காலத்தில் ஏதாவது பேசி ஏதாவது செய்துவிட்டு போகட்டும், எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் மறந்துவிட்ட மாபெரும் இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குறித்து அவதூறு பரப்புவதை விட்டுவிட்டு இருக்கிற குறகாலத்திலையும்
ஏதோ ஒன்று ரெண்டு படத்தெல்லாம் நடிச்சுக்கிட்டு அப்படி வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதா நல்லா இருக்குங்க என்பதை மட்டும் கூறி இந்த காணொளி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.